கேக்குற கேள்விக்கு பதிலே இருக்க கூடாது. சொல்ற பதிலுக்கு எதிர்கேள்வி இருக்கவே கூடாது. சரி சொல்லுங்க, விஜயநகரம் எப்ப நிறுவப்பட்டுச்சு? நான் விஜயநகரத்தை சேர்ந்தவல்ல, அதனால எனக்கு நிறைய தெரியாது. விஜயநகரத்தை முதலா ஆண்டது யாரு? விஜயநகரத்தோட சின்னம் எது? வாள். அப்புறம் அதோட நடுவுல இது அநீதி மகாராணி. சந்திரகாந்தா இப்பதான் முத தடவையா விஜயநகரத்துக்கு வந்திருக்கா. இந்த நாட்டோட சரித்திரம் அவளுக்கு எப்படி தெரியும்? ராணி ஐராவதி முதல் முறையா இந்த அரண்மனைக்கு வந்தப்போ அவங்களுக்கும் இதே சடங்கு தான் நடந்துச்சு. அப்போ தங்க கட்டிகள் எல்லாம் பெருகுச்சு. விஜயநகரத்து மக்கள் எல்லாம் செல்வந்தர்களா மாறினாங்க. அரச பத்தின கேள்விகளுக்கே பதில் சொல்ல முடியலன்னா நாட்டை எப்படி ஆள முடியும்? அண்ணா, இந்த பொண்ணு மட்டும் ஆண்டா அவ்வளவுதான். இப்பவே தங்கம்லாம் இல்லாம போயிடுச்சு. இதுக்கு மேல வரியை அதிகம் பண்ணி நம்மள சாப்பாடுக்கே வழி இல்லாம பண்ணிடுவாங்க. இளவரசர் வீரா, போ. இப்போ உன்னுடைய கேள்வியை நீ கேளு. நான் கேட்கிற கேள்விக்கு நீ நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லணும். உன்னையோ அம்மாவையோ நான் ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கணும்னா நான் யாரை தேர்ந்தெடுப்பேன்? என்ன வீரா இது? நான் கொடுத்த கேள்வியை விட்டுட்டு ஏதோ கேக்குற? இந்த கேள்விக்கான பதில் கடவுள்கிட்ட கூட இருக்காது. அவருக்கு யசோதாவும் முக்கியம்தான், ராதாவும் முக்கியம்தான். உயிர் ஊற்றுறது தாய் தான். உங்களுக்காக உயிரை உருவாக்குறது மனைவி. அம்மாதான் ஒரு குழந்தைக்கு உலகம். ஆனா மனைவி கணவனுக்காக உலகத்தையே விட்டுட்டு வரவ. தாய் தான் உங்கள முழுமை செய்றவ. ஆனா மனைவி உங்களால முழுமை அடையிறவ. அம்மா இதயம், மனைவி துடிப்பு. அம்மா சுவாசம், மனைவி உயிர். அம்மா ஜனனம், மனைவி தர்மம். அதனாலதான் அம்மாவை ஜனனின்னு சொல்றோம், மனைவிய தர்ம பத்னின்னு சொல்றோம். இது ரெண்டும் இல்லாம ஆண் இல்ல. ஒரு ஆணுக்கு ரெண்டுமே தேவை. அடுத்த கேள்வி ராணி ஐராவதியோடது. சரியான பதில சொன்னா தங்கம் 2 மடங்காகும். தப்பான பதில சொன்னா மொத்த தங்கமும் திரும்ப மறைஞ்சு போயிடும். என்னோட கேள்வியை கவனமா கேளு. ஏன்னா என்னுடைய கேள்வியில தான் பதில் இருக்கு. பதில் தான் கேள்வியே. கேள்வி இதுதான். நீ வீரா கிட்ட என்ன கொல்ல சொன்னாலும், இல்ல நான் வீரா கிட்ட உன்னை கொல்ல சொன்னாலும், வீரா என்ன செய்யணும்? யார கொல்லணும்? மக்களுடைய நன்மைக்கு தான் பதிலா இருக்கணும். நல்ல ஆட்சியாளர் தான் உயிரோட இருந்தாகணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், உயிரை கொடுக்கிறவ தான் ஒரு தாய். உயிர் கொடுத்த தாயையே கொல்ல சொன்னா அவ உயிர் வாழவே தகுதி இல்லாதவ. மாயத்தராசு தன்னோட முடிவை சொல்லிடுச்சு. உன்னோட விடை தப்பு. ஏன் தெரியுமா? ஏன்னா வருங்கால ராணியே இறந்து போயிட்டா. இந்த ஆட்சியை யார் கவனிப்பா? ஒரு உண்மையான ராணிக்கு உறவுகளை விட நாடுதான் ரொம்ப முக்கியம். அவ கண்ணுக்கு எப்பவுமே மக்கள் தான் தெரியணும்.
அவ அன்பு நிறைஞ்சவளா இருக்கிறத விட ஆள தெரிஞ்சவளா இருக்கணும். அவளுக்கு எதிரா நிகர்ற எல்லாத்தையும் அவ அழிக்கணும். அவளுக்கு நெருங்கின உறவா இருந்தாலும் சரி, ஒரு ராணி அப்படிதான் இருக்கணும். ஆனா நீ அதுக்கு தகுதியே இல்ல. உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் நம்ம நாட்டோடைய சடங்கத்தான் செஞ்சேன். சந்திரகாந்தாவால இந்த சடங்குல ஜெயிக்க முடியாம போனதுனால நீங்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறீங்க. உங்க தண்டனை இதுதான். இன்னையில இருந்து நீங்க எல்லாருமே 3 மடங்கு வரி கட்டி ஆகணும். நீங்கெல்லாம் பட்னி கிடந்தாகணும். என்ன மன்னிச்சிருங்க. நான் எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா இந்த சடங்கை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாராவது மக்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த தங்கத்தை தானமா கொடுத்தா அவங்கள நான் தண்டிப்பேன். நான் கொடுக்கிற தண்டனை பயங்கரமா இருக்கும். உனக்கு எவ்வளவு துணிச்சல்? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா நான் கொடுத்த கேள்வியை மாத்தி கேட்பேன். அம்மா மேல ரொம்ப அன்புன்னு சொன்ன, ஆனா செய்யறது மட்டும் தலைக்கீழா. அன்பு உண்மைதான், ஆனா அம்மா மேல இல்ல. அந்த மீனவ பொண்ணு மேலதான் உனக்கு அன்பு இருக்கு. இதுவே எனக்கு பிறந்த மகனா இருந்திருந்தா எனக்கு விரோதமா இப்படி செயல்பட்டிருக்க மாட்டான். இன்னைக்கு நடந்த இந்த சடங்குல நான் கேள்வி கேட்டது நல்லதா போச்சு. இல்லனா இந்த விஜயநகர மக்கள் இந்த மீனவ பொண்ண புகழ்ந்திருப்பாங்க. ஒரு சாதாரண மீனவ பொண்ணுக்காக என்னையே நீ தோக்கடிக்க பார்த்தல. எதுக்காக அந்த மீனவ பெண்ணுக்கு உதவி செய்யற சொல்லு. கடைசியா தங்கம் முழுசா காலி ஆயிடுச்சுன்னா குடிமக்கள் 2 தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். 1, அவங்களுக்கு தங்கம் கிடைக்காது. 2, இன்னையிலிருந்து குடிமக்கள் 3 மடங்கு வரி கட்டணும். அப்பா, இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காதா? ஆமாப்பா, நம்ம தங்க நாணயம்லாம் எல்லாம் வீணா போச்சுப்பா. நம்ம வீட்டுக்கு போலாம். தண்ணியை குடிச்சுதான் பசியை தீர்த்துக்க முடியும். கண்ணா, 2 நாள் பொறுத்துக்கப்பா. நான் எப்படியாவது இனிமே அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாப்பா. அப்பா, அப்பா, நாடு முழுக்க பட்னி தானா? ஆமாப்பா, நம்மள மாதிரி ஆட்கள் தான் பட்னியா இருக்கணும். வசதியானவங்களுக்கு இல்லப்பா. அப்பா, புது இளவரசி ராசியே இல்லாதவ. யாராவது வீணா தங்கத்தை கொடுத்து மக்களுக்கு உதவுனா அவங்கள நான் நிச்சயம் தண்டிப்பேன். என்ன சடங்கா இருந்தா என்ன, என்னால இன்னைக்கு யாரும் பட்டினியா இருக்க கூடாது. ஆனா என்ன செய்வேன், ஒன்னும் புரியல. ஸ்ரீ மகாவிஷ்ணு, உங்க பக்தர்கள் பட்டினியா தூங்குனா உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? அதே மாதிரிதான் நானும் இவங்களுக்காக உதவி பண்ண போறேன். எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு சக்தி கொடுங்க. விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க. நான் உங்களுக்காக தான் அப்படியெல்லாம் செஞ்சேன். போய் உண்மை. அம்மா, உங்க கேள்விக்கான பதில் அவளுக்கு தெரியும். அவளே என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த காட்டுல அவ ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டாளாம். அது பார்க்க வேற மாதிரியும் சாப்பிட்டா வேற மாதிரியும் இருந்துச்சா. அதனாலதான் நான் கேள்வியை மாத்தி கேட்டேன். அப்புறம் அந்த கேள்வியில தான் புது கேள்வியே உருவாச்சு. நீங்க கேட்டதால தான் விதியே மாறிச்சு. அதனாலதான் நீங்க இன்னைக்கு ஜெயிச்சீங்க. உனக்கு தெரியும்ல வீரா, என்னோட வெற்றி தான் உன்னோட வெற்றி. அவ செஞ்சிருக்க மாய சக்தியை உடைக்கிற வரைக்கும் நான் நிச்சயம் உனக்காக, இந்த நாட்டுக்காகவும் ஏதாவது நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அம்மா, ஏமா நம்ப மாட்டேங்கிறீங்க? உங்க பையன் எப்பவும் உங்க பக்கம் தான். உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா உங்க மந்திர சக்தி மூலமா தெரிஞ்சுக்காங்களேன். உங்களோட வீரா என்னைக்கும் எப்பவும் உங்க கூட தான் இருப்பான்.